இந்த உலகம் இதுவரை எண்ணற்ற அசுரர்களை கண்டிருக்கிறது. ஆனால் படைப்பு கடவுளான பிரம்மாவையே நடுங்கச் செய்த, காக்கும் கடவுளான விஷ்ணுவையே போர்க்களத்திலிருந்து விலகச் செய்த ஒரு அசுரன் இருந்தான் என்று சொன்னால் நம்புவீர்களா? அவன் சாதாரண அசுரன் அல்ல. அவன் வாளால் அல்ல, இருளால் போரிட்டவன். அறியாமையும் அந்தகாரமும் உயிர் பெற்று நடந்தது போல பிறந்தவன். அவன்தான் அந்தகாசுரன். ஒளியை வெறுத்தவன், தேவர்களின் ஒழுங்கை மறுத்தவன், பிரபஞ்சம் இயங்கும் விதிகளையே நேரடியாக சவாலுக்கு அழைத்தவன். இது ஒரு போர்க்கதை அல்ல. இது ஒளிகும் இருளுக்கும் பிரபஞ்ச சமநிலைக்கும் அகங்காரத்திற்கும் இடையேயான மாபெரும் மோதலின் தொடக்கம். இந்த கதை நீங்கள் அறிந்த புராணங்களை கூட மறுபடியும் சிந்திக்க வைக்கும். இறைவழி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். அந்தகாசுரனின் பிறப்பு புராணங்களிலேயே ஒரு அச்சுறுத்தலான விதிவிலக்கு. மகாதேவனின் நெற்றியில் வழிந்த ஒரே ஒரு துளி வியர்வை, அதிலிருந்தே முழுமையான இருளின் வடிவமாக அவன் உருவெடுத்தான். ஒளியை காணாதவன், பிறப்பிலேயே பார்வையற்றவன். அந்த காரணத்தாலேயே உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுத்தது, ஒதுக்கியது, அவமானப்படுத்தியது. அந்த ஒவ்வொரு அவமதிப்பும் அவனுள் பழிவாங்கும் நெருப்பாக மெதுவாக எரியத் தொடங்கியது. பாதாள உலகின் அதீதமான கொடிய ஆழத்தில் இமயமலையின் பனிக்கட்டிகளே உருகும் அளவிற்கு அவன் செய்த தவம் இறுதியில் பிரம்மாவையே அசைக்க வைத்தது. வரமளிக்க வந்த பிரம்மாவிடம் அந்தகாசுரன் கேட்டது சாதாரண வரமல்ல, படைப்பின் விதியையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு தந்திரமான வரம். என் உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்தாலும் அதிலிருந்து என்னைப் போலவே வலிமை மிக்க மற்றொரு அந்தகாசுரன் பிறக்க வேண்டும். இந்த வரம் ஒரு அசுரனுக்கான வரம் அல்ல, பிரபஞ்சத்துக்கே ஒரு சாபம். படைப்பின் சமநிலையை மீறும் இந்த அபாயகரமான வரத்தை பிரம்மா வழங்கிய அந்த நொடி, அது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பேரழிவிற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட தருணமானது. வரம் பெற்ற அடுத்த நொடியே அந்தகாசுரனின் கண்களில் அகங்காரமும் வெறியுமாக ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தது. அவனின் முதல் தாக்குதல் பூமியிலோ தேவர்களிலோ அல்ல, பிரம்மலோகத்தின் மீதே. அமைதியின் உருவாக இருந்த படைப்பு கடவுள் பிரம்மா அந்தகாசுரனின் போர் முழக்கத்தை கேட்ட தருணமே பிரபஞ்சம் நடுங்கியது. அது ஒரு சத்தம் அல்ல, இருள் கூச்சலிட்டது போல இருந்தது. அசுரனின் கட்டற்ற ஆவேசத்தை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த பிரம்மா போர்க்களத்திலிருந்து அமைதியாக வெளியேறினார். அதற்கு பிறகு தேவர்களின் அரசன் இந்திரன் தன் ஐராவதத்தின் மீது ஏறி மின்னல் வேகத்தில் வந்தான். வஜ்ராயுதம் பாய்ந்தது, ஆகாயம் பிளந்தது. ஆனால் இந்திரன் தாக்கிய ஒவ்வொரு அடித்தாக்கத்திற்கு பிறகும் அந்தகாசுரனின் உடலிலிருந்து தரையில் விழுந்த ஒரு துளி இரத்தமும் ஒரு புதிய பேரழிவாக மாறியது. அந்த இரத்த துளிகளிலிருந்து லட்சக்கணக்கான அந்தகாசுரர்கள் தோன்றி ஸ்வர்க்கத்தை ஒரு நொடியில் ஆக்கிரமித்தனர். தேவர்கள் சிதறினர், ஸ்வர்க்கம் திகிலில் உறைந்தது. வேறு வழியின்றி அனைத்து தேவர்களும் விஷ்ணுவை சரணடைந்தனர். பகவான் விஷ்ணு கருடன் மீது ஏறி போர்க்களத்திற்கு வந்தார். அவர் வந்ததும் நம்பிக்கை பிறந்தது. சுதர்சன சக்கரம் வானில் சுழன்றது. ஒரே வெட்டில் அந்தகாசுரனின் தலை துண்டிக்கப்பட்டது. ஆனால் அந்த வெற்றி தருணம் ஒரு வினாடிக்கு கூட நீடிக்கவில்லை. கழுத்திலிருந்து கொட்டிய ஒவ்வொரு துளியும் ஒரு புதிய அந்தகாசுரனாக உருவெடுத்தது. விஷ்ணு ஒரு அசுரனை கொன்றார், ஆனால் 100 மடங்கு அசுரர்கள் மீண்டும் எழுந்தனர். போர்க்களம் மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு பேரழிவாக மாறியது. அப்போதுதான் பகவான் விஷ்ணு உணர்ந்தார், சாதாரண ஆயுதங்களால் இந்த இருளை வெல்ல முடியாது. பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க இன்னும் பெரிய சக்தி தேவை. அந்த உணர்வுடன் விஷ்ணு போர்க்களத்திலிருந்து மறைந்தார். ஆனால் அது பின்வாங்கல் அல்ல, அந்தகாசுரனின் முடிவிற்கு அடித்தளம் போடப்படும் அமைதியான நொடிகளின் தொடக்கம். வெற்றியின் போதையில் மதம் பிடித்த அந்தகாசுரனின் பார்வை இப்போது ஜெகன்மாதாவான பார்வதி தேவியின் மேல் விழுந்தது. இந்த அழகு ஒரு துறவிக்கு அல்ல, பேரரசனான எனக்கே சொந்தம் என்று அவன் கர்ஜித்த அந்த நொடி பிரபஞ்சத்தின் பொறுமை எல்லை சிதறிப்போனது. அகங்காரத்தின் உச்சியில் அவன் கைலாயத்தின் சிகரங்களை
தன் கதாயுதத்தால் ஒன்றன் பின் ஒன்றாக தகர்த்தான். அந்த அதிர்வில் ஆழ்ந்த மகா சமாதியில் இருந்த சிவனின் கண்கள் திறந்தன. அது ஒரு விழிப்பு அல்ல, அழிவின் விழிப்பு. மகாதேவன் தன் பினாகவில்லை ஏந்தினார். ஆகாயம் கருமையாகியது. அம்புகள் மழையாக பொழிந்தன. ஒவ்வொரு அம்பும் ஒரு மலைக்கு நிகரான சக்தி. ஆனால் அங்கேயும் அந்த கொடிய இரத்த வித்து மந்திரம் வேலை செய்தது. சிவனின் அம்புகள் அந்தகாசுரனை தாக்கிய ஒவ்வொரு தருணத்திலும் தரையில் சிந்திய ஒரு துளி இரத்தத்திலிருந்து பில்லியன் கணக்கான அந்தகாசுரர்கள் உருவெடுத்து கர்ஜித்தபடி முன்னேறினர். கைலாயம் நடுங்கியது. தேவர்கள் உறைந்தனர். இவனை சிவபெருமானால் கூட தடுக்க முடியாதா என்ற அச்சக்கேள்வி முதன்முறையாக பிரபஞ்சத்தில் ஒலித்தது. அந்தகாசுரன் சிரித்தான். அது வெற்றியின் சிரிப்பு அல்ல, அகங்காரத்தின் உச்ச சிரிப்பு. ஆனால் அவன் அறியவில்லை, இந்த இருளை இருளால் அல்ல, இருளை தாண்டிய சக்தியால்தான் அழிக்க முடியும் என்பதை. அந்த நொடியில் பிரபஞ்சம் ஒரு புதிய சக்தியின் அவதாரத்தை எதிர்பார்த்து மூச்சை அடக்கி காத்திருந்தது. சாதாரண போர் முறைகள் இந்த இருளை வெல்ல முடியாது என்பதை மகாதேவன் தெளிவாக உணர்ந்தார். அப்போது அவர் தன் யோக சக்தியின் அகன்ற ஆழத்திலிருந்து பேரழிவின் வடிவமான அன்னை காளியை, சாமுண்டாவை அழைத்தார். வானம் பிளந்தது. திசைகள் அலறின. தீப்பிழம்புகளுக்கு நடுவில் நேரம் கூட நின்று பார்த்து கொண்டிருக்க காளி தோன்றினாள். அவள் வருகை ஒரு அவதாரம் அல்ல, முடிவின் அறிவிப்பு. அந்தகாசுரனின் சிரிப்பு முதன்முறையாக தடுமாறியது. அடுத்த நொடி மகாதேவன் தன் திரிசூலத்தை ஏந்தி ஒரே ஊடுருவிலில் அந்தகாசுரனின் உடலை துளைத்தார். அவனை பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவில் அந்தரத்தில் உயர்த்தினார். அவனது உடையிலிருந்து கொட்டிய ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் அன்னை காளி தரையில் விழாதவாறு தன் வாயால் பருகினாள். ஒரு துளி கூட பூமியை தொடவில்லை. அந்த நொடி இரத்த வித்து மந்திரம் முறிந்தது. புதிய அசுரர்கள் பிறப்பது நின்றது. பெருகிய இருள் மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்தகாசுரனின் மாயை கரைந்தது. அவனது அகங்காரம் சிதறியது. அளவற்ற சக்தி கன நேரத்தில் அவனை விட்டு விலகியது. துணையில்லாத இருள் போல சக்தி இழந்த அந்தகாசுரன் அந்தரத்திலிருந்து தரையில் வீழ்ந்தான். முதன்முறையாக அவன் தன் தோல்வியை உணர்ந்தான். கண்களில் ஆணவமில்லை, குரலில் கர்ஜனை இல்லை, இதயம் மட்டும் பயம் மற்றும் பச்சாத்தாபத்தால் நடுங்கியது. அவன் மகாதேவனின் பாதங்களில் விழுந்து தாழ்ந்த குரலில் மன்னிப்பு கேட்டான். அந்தகாசுரன் இறந்தான் என்று இல்லை, அந்தகாசுரன் மாற்றம் பெற்றான். இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றுதான். இருளை அளவற்ற சக்தியாலும் வெல்ல முடியாது. ஆனால் ஞானமும் அருளும் சேர்ந்தால் அதீத இருள் கூட சரணடைய வேண்டியதுதான். மகாதேவன் கருணையின் உருவம். தன் தவறை உணர்ந்து பயமல்ல, பச்சாத்தாபத்துடன் பாடி சரணடைந்த அந்தகாசுரனை அவர் அழிக்கவில்லை. உடலை அல்ல, அவனுள்ளிருந்த அகங்காரத்தையே அழித்தார். இருள் உன் பிறவி, ஆனால் அகங்காரம் உன் தேர்வு என்று உணர்த்தி அந்த இருளுக்கும் ஒரு விடுதலை அளித்தார். அந்தகாசுரன் அசுரனாக இல்லை, ஒரு ஆத்மாவாக மீண்டும் பிறந்தான். அகங்காரம் சிதைந்த அந்த நொடி அவன் மகாதேவனின் கணங்களில் ஒருவராக மாறினான். அந்தகாசுரன் என்ற பெயர் அங்கே முடிந்தது. அதன் இடத்தில் ஒரு முனிவன் பிறந்தான், பிரிங்கி முனிவர். அசுரப் பிறவி தவத்தால் சுத்தமடைந்து அருளின் பாதையில் புதுவாழ்வு பெற்ற ஒரு ஆத்மா. இந்த கதை ஒரு புராணக் கதை மட்டுமல்ல, ஒரு நித்திய உண்மை. அநீதி எவ்வளவு பெரும் சக்தியுடன் நிமிர்ந்து நின்றாலும் தர்மத்தின் முன் ஒரு நாள் மண்டியிட்டே தீர வேண்டும். பிரம்மா தடுமாறினார், விஷ்ணு விலகினார். ஆனால் ஆதிசக்தியும் ஆதி சிவனும் இணைந்த அந்த நொடி தீமைக்கு இறுதி எழுதப்பட்டது. ஏனெனில் சக்தி தனியாக இருந்தால் அழிவு மட்டுமே, கருணை தனியாக இருந்தால் பொறுமை மட்டுமே. ஆனால் சக்தியும் கருணையும் ஒன்றாக இணைந்தால் அதுவே
பிரபஞ்சத்தின் உச்ச நீதிமன்றம். அங்கே இருளுக்கே தீர்ப்பு எழுதப்படும்.